வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் வந்து பார்த்துட்டு வர்றோம். ஃபஸ்ட்டு 2 இயல் வந்து நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்க்கக்கூடியது இயல் 3க்குண்டான பாடத்தை நாம் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா விடுதலை திருநாள் மீரா எழுதுனது. மீராவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து கிடையாதுங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் முக்கியமான சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது பார்க்குறோம். சீவன் அப்படின்னா உயிர் அப்படின்னு பொருள், சத்தியம் அப்படின்னா உண்மை அப்படின்னு பொருள், ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி அப்படின்னு பொருள், வையம் அப்படின்னா உலகம் அப்படின்னு பொருள், சபதம் அப்படின்னா சூளுரை அப்படின்னு பொருள், மோகித்து அப்படின்னா விரும்பி அப்படின்னு பொருள், சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம் பார்த்துக்கணும், சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, சரிங்களா? இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? சீவன் இல்லாமல், சீவன் கூட்டல், இப்போ பாருங்கள், சீவ கூட்டல் இல்லாமல் வராது, சீவன் கூட்டல் நில்லாமல் வராது, சீவ கூட்டல் இல்லாமல் அப்படிங்கிறது, சீவன் கூட்டல் இல்லாமல் அப்படிங்கிறத வரும், சரி? இன்னு கூட்டல் இ நீ, சரிங்களா? சீவன் இல்லாமல் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர், சரிங்களா? அடுத்து விலங்கொடித்து, விலங்கு கூட்டல் ஒடித்து விலம் கூட்டல் ஒடித்து அப்படிங்கிறது வராது, விலன் கூட்டல் ஒடித்து அப்படிங்கிறது வராது, விலம் கூட்டல் ஒடித்து அப்படிங்கிறது வராது, விலங்கொடித்து அப்படின்னு தான் வருங்க. விலங்கொடித்து அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? விலங்கு கூட்டல் ஒடித்து அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? விலங்கொடித்து இக்கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஓன்னு பிரிக்கலாம். உகரம் வந்து கெட்டுரும். உயிர் வீரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி உகரம் கெட்டுரும். இக்கு கூட்டல் ஓ கோ, சரிங்களா? விலங்கொடித்து அப்படின்னு வரும். காட்டை எரித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காட்டை கூட்டல் எரித்து, இப்போ பாருங்கள், காடெரித்து அப்படிங்கிறதும் வராதுங்க, காட்டை எரித்து இதுவும் வராது, சரிங்களா? காட்டை கூட்டல் எரித்து, சரிங்களா? காட்டை எரித்து அப்படின்னு தான் வரும், சரிங்களா? இப்போ காட்டை எரித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா டை எப்படி வந்து பிரிக்கலாம்? இப்போ பாருங்கள், காட்டை எரித்து, சரிங்களா? காட்டை கூட்டல் எரித்து அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. டை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம், சரிங்களா? இப்போ இ நிலைமொழியில், அதாவது வந்து உடம்படுமை புணர்ச்சி வந்து இங்கே வருங்க. நிலைமொழியில் இ ஐ இருந்துச்சு அப்படின்னா இ ஐ வழி, சரியா? உயிர் வழி எவ்வும் இ ஐ வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியா ஐ உயிர் வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் தோன்றும் அப்படிங்கிறத புணர்ச்சி விதி, உடம்படுமை புணர்ச்சி. அப்போ நிலைமொழியாக வந்து புணர்ச்சின்னு என்னது? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தும் வரிமொழியினுடைய முதலெழுத்தும் இணைவதா புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சார். அப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐ இருக்குது, சரிங்களா? அப்போ எவ்வும் அப்படிங்கிறது, சரிங்களா? அப்போ காட்டை, சரிங்களா? காட்டை, சரிங்களா? எரித்து அப்படிங்கிறது ஈ வந்து தோன்றும், ஈ கூட்டல் ஏ அப்படின்னு வரும். காட்டை எரித்து அப்படிங்கிறத என்னுடைய பதிலாக இருக்கும், சரியா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, காடெரித்து அப்படிங்கிறது வராது. இதம் கூட்டல் தரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எது வரும்? இதை தரும் அப்படிங்கிறது ஆன்சர் வராது, இதத்தரும் அப்படிங்கிறது ஆன்சர் வராது, இதம் தரும் அப்படிங்கிறது ஆன்சர் வராது. இதம் கூட்டல் தரும், சரிங்களா? இதம், சரிங்களா? இதம் கூட்டல் தரும், இது இம் அப்படிங்கிறது கெற்றும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படிங்கிற விதிப்படி இம் வந்து கெற்றும், சரிங்களா? இம் கெற்று வன்மைக்கு இனமாக, இது வல்லெழுத்துல தானுங்க, காசா தாப்ப வல்லினெழுத்துக்க, சரிங்களா? அப்போ வல்லினத்துக்கு இனமான ஒரு எழுத்து வந்து தெரியும். அப்போ இதந்தரும், இத்துக்கு இன எழுத்து எது? இந்து, அப்படித்தான். இத்துக்கு வந்து இன எழுத்து வந்து இந்த, அப்போ இதந்தரும் அப்படின்னு தானே வரும், சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம பார்த்துக்கணும். புக் பேக் கொஸ்டினில் சொல்லும் பொருளும் அப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம சிலபஸ் இல்லாத பாடங்களில் நம்ம படிச்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சரியா? இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து சிலபஸில் வந்து தமிழ் சிலபஸில் வந்து கிடையாதுங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தேசிய தலைவர், சரியா? ஒரு மனிதன் எவ்வாறு வந்து ஒழுக்க நெறிகளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய உதாரணமே இவருடைய வாழ்க்கை வரலாறு, சரிங்களா? அப்படி இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம தனிப்பட்டு நம்ம வந்து படிச்சுக்கணும், சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து படித்து பாருங்கள், சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
கப்பலோட்டிய தமிழர். சரியா, கப்பலோட்டிய தமிழர் வந்து தமிழ் சிலம்பஸில் வந்து கிடையாதுங்க. சரிங்களா, இதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஎம்எல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இவரை பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா, அப்போ இதே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரிப் வந்து வாட்ச் வந்து விட்டுக்கணும். சரிங்களா. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். அடுத்தது வந்து நாம் பார்க்கக்கூடியது. சரிங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நாம் பார்க்கக்கூடியது என்னது, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா, இப்போ ஆ அப்படின்னா பசு, ஆவின் பால் பசும்பால். ஈனா கொடு, ஈதல் கொடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஊனா இறைச்சி. சரியா, இந்த ஊன் அப்படிங்கிறத என்ன வருங்க, இறைச்சிக்கு வரும். சரிங்களா, ஊன் அப்படின்னா இறைச்சி அப்படின்னு பொருள். அப்போ ஊனா இறைச்சி. ஏனா அன்பு, ஏகலைவன் அப்படின்னா அம்பூடும் கடையில் செலவன். ஐனா தலைவன். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை, ஓடையில் வந்து மதகு நீர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கானா சோலை, காசோலை. கூனா பூமி. இப்போ கூனா பூமின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், பூமியில் நிலத்தை வந்து கூறிடு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். கைனா ஒழுக்கம். சரியா, கை எப்போவுமே நம்ம படித்து நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா கை வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கரப்ஷன் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கைனா ஒழுக்கம். கோனா அரசன். சரியா, சானா இறந்து போ, சாவுடா அப்படிங்கிறது. சரிங்களா, சி அப்படின்னா இகழ்ச்சி, சி அப்படின்னா இகழ்ச்சி. சேனா உயர்வு, சேனா உயர்வு. அப்படி இப்படி இதே என்ன வச்சுக்கலாம், சிஎம் சேர் வந்து உயர்வானது. சரியா, சிஎம் சேர் வந்து உயர்வானது. எப்படிங்க, சேர், சிஎம் சேர் வந்து உயர்வானது. அப்போ சே அப்படின்னா உயர்வுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனா மதில், சோடிக்குயில் மதில் மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தானா கொடு, தானம் கொடு. தீனா நெருப்பு, தூணா தூய்மை. இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேனா கடவுள், தேன கடவுள்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தேவன் அப்படிங்கிற பொருள் வரும். தேவன்னா கடவுள். தைனா தைத்தல். நானா நாவு. சரியா, நாக்கு அப்படிங்கிற பொருள். நீனா முன்னிலை ஒருமை, நீ வந்துச்சுன்னா முன்னிலை ஒருமை. நேனா அன்பு, நேசம் அன்பு. நைனா இழிவு. இப்போ நைட்டு குடிச்சா இழிவான செயல். சரியா, நைட்டு குடிச்சா ஒரு இழிவான செயல். நேனா நேசம் அன்பு. நோனா வறுமை. இப்போது இந்த நோ, சரிங்களா, இந்த நோ அப்படின்னா வறுமை அப்படின்ட்டு பொருள். சரியா, வறுமைக்கு வந்து நோ சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பானா பாடல். சரிங்களா, பூனா மலர். இது ஈஸி, ரெண்டு ஈஸி தான். பேனா மேகம். பே மேகம்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பேய் மழை பெய்யுது மேகத்தில், பேய் மழை பெய்யுது மேகத்தில். பைனா இளமை, ஹேண்ட்பேக் வந்து இளமையானவங்க தான் கொண்டு போவாங்கல்ல, பைனா இளமை. போனா செல், போடா செல். மானா மாமரம். மீனா வான், விண்மீன் வந்து வானத்தில் இருக்கும். மீனா என்னது, வான் அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். விண்மீன் எங்கே இருக்கும், வானத்தில் இருக்கும். மீனா வான். மூணா மூப்பு, வயது. சரியா, மூப்பு வயது. மேனா அன்பு, மே மாதம் பாட்டி வீட்டுக்கு போனால் அன்பு கிடைக்கும். மேனா அன்பு. மைனா அஞ்சனம். சரியா, இப்போ மை அப்படின்னா அஞ்சனம். சரியா, 5 ரூபா கண்மை வந்து பேபிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கண்மை வந்து 5 ரூபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மை, அவ்வளோதான். மோனா முகத்தல், மோனா மோத்தல். இந்த மோ அப்படின்னா என்னது, மோத்தல். அப்போ இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா, மோனா மோத்தல். யானா அகலம், யானை ஒரு அகலமான விலங்கு. வானா அழைத்தல், வாடா அழைத்தல் அப்படிங்கிறது. வீணா மலர். வைனா புல். சரியா, ஃபுல்லாக வந்து வாங்கி வைடா, நான் வந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு போகிறேன். வை ஃபுல், ஃபுல்லாக வந்து வாங்கி வை அப்படிங்கிறது. வவுனா கவர், வவ்வால் கவ்வு. வவ்வாலை போய் கவ்விட்டு வா, வவ்வால் கவ்வு கவர். நோனா நோய். அப்போது நோ அப்படின்னா வறுமை, இந்த நோ அப்படின்னா குரில் நோனா நோய். நொந்து போனால் நோய் வரும். து அப்படின்னா உன், துன்றா உன் அப்படிங்கிற பொருள். சரிங்களா, அப்போது இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. சரியா, இதுக்கு அப்பாற்பட்டும் நாம் வந்து என்ன பண்ணணும், ஓரெழுத்து மொழிகள் வந்து தெரிஞ்சுக்கணும். புதுசாக படிக்கிற இதை படிச்சுக்கங்க. அடுத்தது இதிலிருந்தே அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது எந்த உயிர் வரிசையில் எத்தனை, மகர வரிசையில் எத்தனை கேட்பாங்க. சரிங்களா, அதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இதை நாம் படிச்சுக்கணும். இப்போ ஷார்ட்கட்டாக நாம் படிச்சிட்டோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உயிர் வரிசையில். சரிங்களா, உயிர் வரிசையில் எத்தனை எழுத்து இருக்குது, 6 எழுத்து இருக்குங்க. எது, ஆ இ உ ஏ ஐ ஓ
6 வரிசை இருக்குது. மகர வரிசையில் எத்தனை எழுத்து இருக்குது? 6 எழுத்து இருக்குது. உயிர் வரிசையில் 6, மகர வரிசையில் 6. மகர வரிசையில் மா, மீ, மூ, மே, மை, மோ 6 எழுத்து இருக்கு. அடுத்தது தகர வரிசையில் எத்தனை இருக்குது? 5 இருக்கு. தா, தி, தூ, தே, தை அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்து இருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்களா? இந்த வரிசை ஈஸி. ஆனால் எத்தனை வரிசையில் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பகர வரிசையில் எத்தனை இருக்கு? பகர வரிசையில் 5 இருக்கு. அதுக்கு பா, பி, பா, பூ, பே, பை, போ. பா, பூ, பே, பை, போ 5. அடுத்து நகர வரிசையில் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. நா, நீ, நே, நை, நோ. நா, நீ, நே, நை, நோ அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. இப்போ உயிர் வரிசையில் 6, மகர வரிசையில் 6, தகர வரிசையில் 5, பகர வரிசையில் 5, நகர வரிசையில் 5. அப்போ 5ங்கிறது நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? அடுத்தது ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை. ககர வரிசையில் 4, சகர வரிசையில் 4, வகர வரிசையில் 4. கா, ச, வ நாம் வச்சுக்கலாமா? ககர வரிசையில் என்னது? கா, கூ, கை, கோ. கா, கூ, கை, கோ. சகர வரிசையில் என்னது? சா, சி, சே, சோ. சா, சி, சே, சோ. வகர வரிசையில் என்னது? வா, வி, வை, வௌ. வா, வி, வை, வௌ அப்படிங்கிறது வகர வரிசை. அடுத்தது யகர வரிசையில் என்னது? யா. யகர வரிசையில் என்னது? யா. சரியா? யகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்த யா. யானை ஒரு அகலமான விலங்கு. அப்போ குறில் எழுத்துக்கள் வந்து 2, நோ, து. குறில் எழுத்துக்கள் வந்து 2ன்னு சொல்கிறோம், நோ, து. சரிங்களா? அப்போது ஒரு எழுத்து ஒரு முறைகளை வந்து இந்த மாதிரி உயிர் வரிசையில், மகர வரிசையில், தகர வரிசையில் எத்தனை, பகர வரிசையில் எத்தனைன்னு கூட கேட்பாங்க மொத்தமாக. அப்போ இது நம்ம மனப்பாடமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எத்தனை வரிசைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உயிர் வரிசையில் 6, மகர வரிசையில் 6, தகர வரிசையில் 5, பகர வரிசையில் 5, தகர வரிசையில். காசாவ இந்த வரிசையில் எல்லாமே 4 தான். நோ வரிசையில் குறி எழுத்துக்கள் நோத்து. யகர வரிசையில் 1. அப்போ என்னென்ன வரிசையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக கேட்டால் இது கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணுங்கிறது கொஞ்சம் நாம் வந்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் தெரிஞ்சுக்கணும். சரி, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை நம்ம தர வைக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 17 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஆ, இ, கை, சி, தா, தி, தை, நா, நீ, பா, பூ, பை, மோ, போ, மா, மை, வா, வை ஆகிய 17 ஓரெழுத்து சொற்கள் மட்டுமே தற்காலத்தில் பெருமளவு வழக்கில் இருக்காமாங்க. இந்த 17 ஓரெழுத்து சொற்கள் பெருமளவு வழக்கில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது பகுபதம், பகாபதம். சரிங்களா? அடுத்தது பகுபதம், பகாபதம். ஃபர்ஸ்ட் பகுபதம் அப்படின்னு என்னது? பதம் அப்படின்னா என்னது? சொல் என்று பொருள். பகுத்தல் அப்படின்னு என்னது? பகுத்தல் அப்படின்னா பங்கிடுதல் அல்லது கூறிடுதல் என்று பொருள். இப்போ பகுபதம் என்றால் எப்படின்னா கூறிடப்படக்கூடிய சொல் என்று பொருள். பகுபதம்னு என்னது? கூறிடப்படக்கூடிய சொல் அப்படிங்கிறத வந்து பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அப்போ புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு இப்போ வேலன். சரிங்களா? வேலன், படித்தான். சரியா? வேலன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன், சரியா, வேலை உடையவன் அப்படிங்கிறது பொருள். என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். சரிங்களா? படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் இத்து கூட்டல் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ படித்தான் அப்படிங்கிறது வந்துருச்சா? படி பகுதி, இத்து சந்தி, இத்து எனது இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினை முற்று விகுதி. அப்போ இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் எனப்படுவர். பகுபத உறுப்புகள் என்னது? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வாழ்க அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்லை எப்படி பிரிக்கணும்? ஏன்னா பகுபதை எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்லோட வேர்ச்சல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இன்றியமையாது. சரி, அப்போ வாழ்க அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறோம். வாழ் கூட்டல் க அப்படிங்கிறத. வாழ் அப்படிங்கிறது பகுதி. சரியா? கா அப்படிங்கிறது என்னது? வேங்கோல் வினைமுற்று விகுதி. கா, ஏர் அப்படிங்கிறது. அப்போது ஒரு சொல்ல பகுதி விகுதி கட்டாயம் இடம்பெறும். சரிங்களா? அதை வந்து நாம் கண்டிப்பாக வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ படித்தால் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் படித்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? பேசிக்கானதுலேருந்து கற்றுக்குங்க. இப்போ புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சொல்லை எப்படி பிரிக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஒரு படித்தால் அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல்
ஆள் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? படிப்பகுதி இத்து சந்தி இத்தானது இறந்த கால நிலை படித்தாள் அப்படிங்கிறது. அப்போ ஆள் அப்படின்னா அது ஒரு பெண்பால் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு சொல்ல வந்து பிரித்து எழுதுறது நம்மளுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடந்து அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னது நட. சரியா? அப்போ இந்து வந்திருக்கு. அப்போ இந்து வந்தால் என்ன வருங்க? இத்து வரும் அப்படிங்கிறது இந்துக்கான இன எழுத்து இத்து தான். சரிங்களா? இப்போ நடந்து அப்படிங்கிறது இத்து வரும். இந்து வந்து பிராக்கெட்டில் வந்துடும். சரிங்களா? அப்புறம் இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? இப்போ நட பகுதி. சரியா? இந்து வந்து சந்தி, இத்தானது விகாரம். சரிங்களா? அப்புறம் சரியா? நட அப்படிங்கிறது பகுதி, இத்து வந்து என்னது சந்தி, விகாரம் என்னது இந்தானது விகாரம். நட பகுதி. சரிங்களா? இதில் சந்தி எது? இத்து வந்து சந்தி. சரியா? இந்தானது விகாரம். சரியா? இந்தானது விகாரம். அப்புறம் இத்தானது வந்து என்னது இறந்த கால நிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. அப்போ நடந்து அப்படின்னு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு சொல்ல கொடுத்தா இப்படி பிரிச்செழுது தெரியணும். சரிங்களா? இப்போ சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் நாம் வச்சுக்கணும். அப்புறம் படித்த அப்படிங்கிற சொல்ல வந்து பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. படித்தனா படி கூட்டல் இத்து கூட்டல் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆணு பிரிக்கலாம். படி பகுதி இத்து சந்தி இத்து வந்து இறந்த கால நிலை, ஆ வந்து பெயரச்ச விகுதி. இப்போ படித்த அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சொல்களை வந்து நம்ம பிரித்து பழகியிருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ இந்த பகுபதமெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இடைநிலைகள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் கண்டிப்பாக தெரியணும். இட்டு, இத்து, இற்று, இன்னு இது வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை. கிரு, கின்று, அதுக்கப்புறம் ஆணின்று. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் 9th புக்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆணின்று அப்படின்னு வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை. இப்பு, இவ்வு, இக்கு இது வந்து எதிர்கால இடைநிலை. ஆ, அல்லு, இல்லு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்னது எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னது எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இதையும் நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இடைநிலைகள் அப்படின்னா இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விகுதியினுடைய வகைகள் நிறைய இருக்குங்க. ஒரு சொல்லுக்கு கடைசியில் அன்னு ஆணு வந்துச்சுன்னா என்னது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அல்லு ஆள் வந்து என்னது பெண்பால் வினைமுற்று விகுதி. அரு ஆறு அப்படி வந்துச்சுன்னா பலபால் வினைமுற்று விகுதி. தூ வந்துச்சுன்னா தூரு இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றற்பால் வினைமுற்று விகுதி. ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா பலவின்பால் வினைமுற்று விகுதி. சரியா? ஆவெல்லாம் வந்துச்சுன்னா பலவின்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் என்ன வரும்? எண்ணு. சரிங்களா? எண் அதுக்கப்புறம் ஏன். சரியா? எண் ஏன் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆ வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி. ஊ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. கா வந்துச்சுன்னா வீங்கோல் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறம் கல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு வந்துச்சுன்னா விகுதி மேல் விகுதி. சரியா? இந்த மாதிரி விகுதிகளுடைய வகைகளும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது பகுபதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? பகுபதம்னா பிரிக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் பகுபதம், பெயர் பகுபதம், வினை பகுபதம் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? பகுபதத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறோம். என்னது? பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். இந்த வினை பகுபதத்தை தெரிநிலை வினை பகுபதம், சரிங்களா, குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். தெரிநிலை வினை பகுபதம், குறிப்பு வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெயர் பகுபதம்னா பார்த்துடலாங்க. சரியா? பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பெயர் சொல் அப்படிங்கிறது 6 இடங்களில் வரும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். 6 பெயர் பகுபதத்தை வந்து 6 வகையை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பொருள் அப்படின்னா என்னது? பொன்னன் அப்படிங்கிறது பிரிக்கிறோம். இப்போ பொன்னன் அப்படின்னா எப்படி பொன்னன் எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் அன்னு பிரிக்கலாம். பொன்னை உடையவன் அப்படிங்கிறது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனிக்குறில் வந்திருக்கு, அது முன்னாடி ஒற்று வந்திருக்கு. அப்போது இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி இன்னொரு இன்னும் வந்து தோன்றும். அப்போ இன்னு கூட்டலாம் நான் பொன்னன் அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லைங்களா? அவ்வளோதான். இடம் நாடன், நாடு கூட்டல் அன், இது ஒரு நெடித்தொடர் குற்றியுள்ளம். டூ கொடுக்குற ஊ போயிட்டு இட்டு கூட்டலாம் டா, நாடன் அப்படின்னு வந்துடும். காலம் சித்திரையான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? சித்திரையான்.
எப்படி பிரிச்சிருக்காங்க? சித்திரை கூட்டல் ஆண்னு பிரிச்சிருக்காங்களா? சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இப்போ ரை எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். இங்கே உடம்படுமை புணர்ச்சி வந்து வருதுங்க. ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னா இங்கே ஈ வந்து தோன்றும். அப்போ ஈ கூட்டலா யா. சித்திரையான். சினைனா கண்ணன். அப்போ கண் கூட்டல் அன். இனிமைனா இனிமை கூட்டல் அன். சரிங்களா? இனியன் அப்படிங்கிறது. சரியா? அப்போ இங்கேயும் என்னங்க? இங்கே பாருங்க, இனியன் இனிமை கூட்டல் அன் அப்படின்ட்டு என்ன வரும்? இருபோர் விதிப்படி மை போயிடும். இனி கூட்டல் அன் அப்படின்ட்டு வரும். இனிய நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இங்கே உடம்போட மை புணர்ச்சி யகரம் தோன்றும். ஈ கூட்டலா யா அப்படின்னு வரும். அப்போ இனியன்ட்டு வரும். உழவன் அப்படின்னா உழவு தொழில் செய்யக்கூடியவன உழவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு முற்றியுலகர சொல். சரியா? பார்த்தோம் இல்லைங்களா? மெல்லினம் மற்றும் இடையினத்தின் மீது ஏறி வரக்கூடிய உகரம் முற்றியுலகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குற்றியுலகரம்னா வல்லினத்தினோட ஏறி வர உகரம் குற்றியுலகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உழவு கூட்டல் அன் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? அப்போ தொழில். அப்போ புரிஞ்சுதுங்களா? பெயர் பகுதம் வந்து என்னங்க? பகுவதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டுருவாங்க. அடுத்தது வினைப்பகுவதம். வினைப்பகுவதம் தான் என்னங்க? பகுவதமாக அமையும் சொல் வினைச்சொல் வினைப்பகுவதமாகும். இப்போ பகுவதமாக அமையும் சொல் எதுங்க? வினைப்பகுவதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ படித்தனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா, இப்போ நாம் வினைன்னு என்னதுங்க? நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாமே வினைதான் சொல்கிறோம். இப்போ படித்தனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னது? படித்த நன். உங்களுக்கு தெரியும், அன் அப்படிங்கிறது 2 சவுண்டில் வருது. அப்போ படி அப்படிங்கிறது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி. இத்து கூட்டல் ஆணு பிரிப்போம். தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ. நான் இன்னு கூட்டல் ஆணு பிரிப்போம். புரிஞ்சுதுங்களா? தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆணு பிரிப்போம். நாவை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஆணு பிரிப்போம். சரியா? அதை தான் இங்கே வந்து அப்படியே பொறுத்துறோம். ஒவ்வொரு சொல்லாக பிரித்து பார்க்குறோம். படி அப்படின்னா பகுதி, இத்து வந்து சந்தி, தாவை பிரிக்கிறோம். சரியா? படித்தரன் இப்படித்தானே வரும். படி அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது சந்தி. சரிங்களா? இது என்னது? இத்துங்கிறது இடைநிலை. அன் அப்படிங்கிறது இது சாரியை. பகுதி, விதி, இடைநிலை இந்த எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடியது என்னது? சாரியை. விகாரம்னா என்னதுங்க? பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி கடைசியாக வந்திருக்குது அன் அப்படிங்கிறது விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? படித்தனன் அப்படிங்கிறது. சரியா? புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் வினைப்பகுவதம். பகுவதமாக அமையும் வினைச்சொல் வினைப்பகுவதமாகும். உண்கின்றான். இப்போ உண்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே உண்கிறான் அப்படின்னா கிரு வரும். உன் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். இது வந்து உண்கிறான் அப்படிங்கிறது வரும். கரெக்டாக தானுங்க? உண்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இங்கே கிரு கின்று ஆண் என்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை. ஆண்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. உன் அப்படிங்கிறது பகுதி. அதே மாதிரி உண்கின்றான். கின்றுங்கிறது நம்மளுக்கே தெரியும். உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆண். உண்கின்றான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரு கின்று ஆண் என்று வந்தால் என்னது? நிகழ்கால இடைநிலை. இப்பு இவ்வுக்கு வந்த எதிர்கால இடைநிலை. இல்லு அல்லு ஆ வந்த எதிர்மறை இடைநிலை. இட்டு இத்து இற்று இன்னு வந்த இறந்த கால இடைநிலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வினைப்பகுவதம். பகுவதம் வந்து பெயர் பகுவதம் வினைப்பகுவதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறோம். அதே மாதிரி பொன்னன் அப்படிங்கிறது என்னது? அதே மாதிரி பொன்னன். இதில் பெயர் பகுவதம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னன் அப்படிங்கிறது என்ன? பொருட்பெயர் பகுவதம். நாடன் அப்படிங்கிறது இடப்பெயர் பகுவதம். சித்தரையான்கிறது காலப்பெயர் பகுவதம். சினை கண்ணன் அப்படிங்கிறது சினைப்பெயர் பகுவதம். இனியன் அப்படிங்கிறது குணப்பெயர் பகுவதம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? இனியன் அப்படிங்கிறது குணப்பெயர் பகுவதம். அதுக்கப்புறம் என்னது? உழவன். சரிங்களா? உழவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது? தொழிற்பெயர் பகுவதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே வந்து வினைப்பகுவதம் வந்து தெரிநிலை வினைப்பகுவதம் குறிப்பு வினைப்பகுவதம் சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வினைப்பகுவத்தை தெரிநிலை. இப்போ தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? தெரிநிலை வினைமுற்றுன்னு என்னது? செயல், காலம், செய்பொருள் இதையெல்லாம் வெளிப்படையாக காட்டினா தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று வந்து அதை வந்து காட்டாது. சரியா? மறைமுகமாக உணர்த்தக்கூடியது. இப்போ நடந்தான் அப்படின்னா நடந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து செயலையும் காலத்தையும் நம்ம தெளிவாக காட்டுது. இப்போ பொன்னன் அப்படிங்கிறது எதுவுமே காட்டாது இல்லைங்களா? அது வந்து குறிப்பு வினைப்பகுவதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? அது புரிஞ்சுதுங்களா? அப்போது பகுவதம் பெயர் பகுவதம் வினைப்பகுவதம் 2 வகைப்படும். வினைப்பகுவதம் தெரிநிலை வினைப்பகுவதம் குறிப்பு வினைப்பகுவதம் 2 வகைப்படும். சரியா? தெரிநிலை வினைப்பகுவதம் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டும். குறிப்பு வினைப்பகுவதம் வந்து காட்டாது. சரியா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க.
அடுத்து பகுபத உறுப்புக்கள். பகுபத உறுப்புக்கள் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவையாகும். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். நாம் பார்த்தோம் இல்லைங்களா? இது கட்டளையாகவே அமையும். கட்டளை சொல், வேர் சொல், அடிச்சொல் எல்லாமே பகுதி தான். பகுதிங்கிறது அந்த வேர் சொல்லை வந்து பிரிக்க முடியாது. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து விகுதி, திணைப்பால், எண், இடம் ஆகியவற்றை முற்று முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டக்கூடியது. சரியா? நாம் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ படித்தனன் அப்படிங்கிறது பார்த்தோம். சரியா? என்ன பார்த்தோம்? படித்தனன், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன், படித்தனன். சரிங்களா? சரி, இது வேண்டாம். இதில் வந்து படித்தான் அப்படிங்கிறதுவே எடுத்துக்கலாம். படித்தான் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படிங்கிறத பிரிக்கலாம். இதில் படி அப்படிங்கிற பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்தானது இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா? இப்போ ஆண் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆண்பால் உணர்த்துது. சரிங்களா? இங்கே பாருங்கள், பகுபதத்தின் இறுதியில் அமைந்து விகுதி, விகுதி, திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். சரியா? காலத்தை வந்து காட்டாது. சரிங்களா? இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? விகுதி வந்து காலம் காட்டாது. சரிங்களா? திணை, பால். இப்போ திணை அப்படின்னா உயர்திணை ஆண்பால், பால் வந்து அது ஒரு ஆண்பால், எண் வந்து அது ஒரு ஒருமை, இடம் வந்து அவன் படித்தான்னு தான் நாம் சொல்லுவோம். நீ படித்தான், நான் படித்தான்னு சொல்ல மாட்டோம். இது வந்து என்னது? படற்கை. இப்போ முற்று அப்படிங்கிறது வினைமுற்று. படித்தான் அப்படிங்கிறது ஒரு செயல் வந்து முடிஞ்சிச்சு. எச்சம் ஆகியவற்றை காட்டும்னு சொல்லிக்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பகுதியில் வந்து விகுதி வந்து எப்போவுமே வந்து காலம் காட்டாது. அதை வந்து நாம் வச்சுக்கணும். அதே மாதிரி பெயர்ச்சொல் வந்து காலம் காட்டாது. வினைச்சொல் தான் என்னங்க? காலம் வந்து காட்டும். அடுத்தது, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை பொருளை உணர்த்துவது இடைநிலையாகும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை பொருளை உணர்த்துவது என்னது? விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும், சரியா? பகுதிக்கும் இடைநிலைக்கும், சரியா, இடையில் இருக்கக்கூடியது சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் கடைசியில் இருக்கக்கூடியது ஒரு அசைச்சொல் சாரியை. பகுதி, விகுதி, இடைநிலையால் சார்ந்து வரக்கூடியது சாரியை. அதே வந்து பகுபத உறுப்புகள் பகுதி, சந்தி, இடைநிலை முதலில் ஏற்படும் மாற்றம் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தை மாறுறதா விகாரம். விகாரம் வந்து தோன்றதல் விகாரம், கெடுதல் விகாரம். சரிங்களா? விகாரம் வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? தோன்றல் விகாரம், சரிங்களா, அதுக்கப்புறம் கெடுதல் விகாரம். சரிங்களா? விகாரம் வந்து 3 வகையாக பிரிக்கிறோம். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம்னா வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். இது கெடுதல் விகாரம்னா மரம் கூட்டல் வேர், மரவேர். திரிதல் விகாரம் கல் கூட்டல் சிலை, கற்சிலை. சரியா? இந்த மாதிரி விகாரம் வந்து பகுபத உறுப்பில் ஏற்படும் மாற்றம் வந்து விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பகுதி, சந்தி, இடைநிலை முறைவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரியா? அதே மாதிரி படித்தனன் அப்படிங்கிற சொல்லி பிரிச்சும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது. வந்தனன் அப்படின்னா வேர் சொல்வது வா. சரியா? இந்த வா அப்படிங்கிறதா குறுகியது விகாரம். இத்து வந்தால் இந்து வரும், அது சந்தி. சரியா? இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து வந்து இறந்த கால இடைநிலை. அன் வந்து என்னது? சாரியை. சரியா? நான் பார்த்தோம் இல்லையா? வா அப்படிங்கிறது பகுதி, பகுதிக்கு இடைநிலை இருக்கிறது சந்தி. சரியா? பகுதி, சந்தி இடைநிலை ஏற்படும் மாற்றம் விகாரம். விகுதிக்கு முன்னாடி இருக்கிறது சாரியை, அன் சாரியை. அன்கு வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி காணலல், காணவில்லை அப்படிங்கிற பொருள். என்ன சொல்லலாம்? கான் கூட்டல் அல் கூட்டல் அல், காணலல். 2 வந்திருக்கு பாருங்க. கான் அப்படின்னா பகுதி, அல் வந்து எதிர்மறை இடைநிலை. சரியா? இல்லு, அல்லு, ஆ வந்து எதிர்மறை இடைநிலை. அல் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்தான் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வந்தான் அப்படிங்கிற சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா வா அப்படின்னு சொல்லுவோம். வா என குறியது விகாரம். இந்த தா, சரிங்களா? வந்தான். சரியா? தா வந்திருக்கால இத்து, அதுக்கான என்ன எடுத்தது? இந்து. சரிங்களா? வந்தான் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட் என்னது? வா என குறியது விகாரம். இந்து வந்திருக்கு, இதனோட இனெழுத்து வந்து இத்து. அதுக்கப்புறம் தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆண் அப்படிங்கிறத நான் பிரிக்கிறேன். அப்போ வா அப்படிங்கிறது பகுதி, வா என குறுகியது விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரம். இத்து வந்து இறந்த காலத்தை காட்டுது, பால் பிரிவியும் காலத்தையும் காட்டுகிறது. சரியா? ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளோதான். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பகாபதம். பகாபதம்னா
சொல்ல பிரிக்க முடியாது. சரியா? மரம், கழனி, உண், எழுது. உண்கின்றான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் உண், எழுதுகிறான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளால் பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாகவே இருக்கும். இது அடிச்சொல் வேர்ச்சொல்ல பிரிக்க முடியாது, அதான் பகாபதம். இது வந்து 4 வகை சொற்களில் பகாபதங்கள் உண்டு. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதம் உண்டு. பெயர் பகாபதம்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு. இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம் என்ன பகாபதம். வினை பகாபதம்னா நட, வாள், படி, வாள். நட, வா, படி, வாள் அப்படிங்கிறது. இடைப்பகாபதம்னா மண், கொள், தில், போல். உரிப்பகாபதம்னா உரு, தவ, நனி, களி அப்படிங்கிறது வந்து உரிப்பகாபதம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துருக்குது பகுபதம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் பகுபதம், பகாபதம். ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சால் அது பகுபதம், பிரிக்க முடியாட்டி அது பகாபதம். பகுபதம் வந்து 2 வகைப்படும். பெயர் பகுபதம், வினைப்பகுபதம். வினைப்பகுபதம் பெயர் பகுபதம் வந்து பெயர், அதாவது வந்து பகுபதமாக அமையும் சொல் பெயர் சொல் ஆகும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என அறுவகைப்படுத்துவர். வினைப்பகுபதம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினைப்பகுபதம், குறிப்பு வினைப்பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தெரிநிலை வினைப்பகுபதம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையை காட்டும், குறிப்பு வினை வந்து காட்டாது. சரிங்களா? அடுத்தது பகுபத உறுப்புகள்னா பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை, விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பகுபதத்தில் முதல் நினைச்சுன்னா அது பகுதி, இறுதியில் அமைவது விகுதி. திணைப்பால், எண், இடம், திணைப்பால், எண், இடம் ஆகியவற்றையும் முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டும், காலத்தை காட்டாது. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை உணர்த்துவது இடைநிலை. அப்போ இடைநிலை தான் வந்து காலத்தை காட்டும். அடுத்து பெரும்பாலும் பகுதிக்கு விகுதிக்கும் இடையே இரும்பெறும் மெய்யெழுத்து சந்தி. சரியா? பகுதிக்கு இடைநிலைக்கு உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுதி, விகுதி, இடைநிலையை சார்ந்து வர்றது. பகுதி, சந்தி, இடைநிலை ஏற்படும் மாற்றம் விகாரம் 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா தோன்றல் விகாரம், கெட்டுச்சுன்னா கெடுதல் விகாரம். பகுபத உறுப்பில் ஏற்படும் கெடுதல், ஒரு எழுத்து திரிஞ்சு வந்துச்சுன்னா திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வந்தனன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்ல நம்ம பிரித்து இப்படி எடுத்திருக்கோம். காணலல், காணவில்லை அப்படிங்கிறது. அப்போ அல் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது பகாபதம். ஒரு சொல்ல பிரிக்க முடியாது, அதை பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மரம், கழனி, உண், எழுத அந்த சொல்லுகளை பிரிக்க முடியாது. இன்னொரு முக்கியமானது என்ன, பகாபதம் 4 வகை சொற்களில் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடைப்பகாபதம், உரி பகாபதம். சரிங்களா? அடுத்து புக் பேக் கொஸ்டின். நன்னூலின் படி தமிழகத்தில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை 42. சரியா? குரிலில் வந்து 2. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை 42. எழுதினான் அப்படிங்கிறது ஒரு வினைப்பகாபதம். சரியா? பெயர் பகுபதம் வந்து 6 வகையில் வரும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. சரிங்களா? அடுத்தது பெயர் பகுபதம் அப்படின்னு என்னது, பெரியார். வினைப்பகுபதம் அப்படின்னா வாழ்ந்தான். இடைப்பகுபதம் அப்படின்னா மண். உரிப்பகுபதம் நனு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சரியான பகுதி உறுப்பை எழுதினு போவால், போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள்னு கொடுத்துருக்காங்க. போ அப்படிங்கிறது பகுதி, இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. இப்பு, இவ்வு, இக்கு எதிர்கால இடைநிலை. இல்லு, அல்லு, ஆ எதிர்மறை இடைநிலை. ஆமாம், எதிர்கால இடைநிலைக்கு எதிர்மறை இடைநிலை. இல்லு, அல்லு, ஆ வந்த எதிர்மறை இடைநிலை. இப்பு, இவ்வு, இக்கு வந்த எதிர்கால இடைநிலை. நடக்கின்றா நடப்பகுதி, இக்கு சந்தி. கின்று அப்படிங்கிறது கிரு, கின்று, ஆண் என்று நிகழ்கால இடைநிலை. அதே மாதிரி இட்டு, இத்து, இற்று, இன்னு, இன்னு இறந்த கால இடைநிலை. ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று பகுதி. இதைத்தான் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது எழுவாய் பயனிலை செயல்படு பொருள்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யார், எது, எவை என்ற வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். வினை, வினா, பெயருக்கு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை முடித்து வைப்பது பயனில்லை. யாரை, எதனை, எவற்றை என்ற வினாக்கு வருவது செயல்படு பொருள். திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றினார். யார் இயற்றினா? திருவள்ளுவர் தான் இயற்றினார். அப்போ இது வந்து எழுவாய். சரியா? எதை இயற்றினார்? யாரை, எதை, செய்யப்படு பொருள். இயற்றினார் அப்படிங்கிறது பயனில்லை. அவ்வளோதாங்க. சரியா? பொதுவாக ஒரு தொடர் 3 பகுதிகளாக அமையும். எழுவாய், பயனிலை, செய்யப்படு பொருள். சரியா? கரிகாலன் கண்ணனையை கட்டினான். யார் கட்டினா? கரிகாலன் கட்டினான். அப்போ எழுவாய். சரியா? எதை கட்டினாரு? கல்லணையை கட்டினார். அது என்னது? செய்யப்படு பொருள். கட்டினான் அப்படிங்கிறது பயனில்லை. இப்போ ஒரு சொல்லில் எழுவாய் பயனிலை கண்டிப்பாக இருக்கும். செய்யப்படு பொருள் இல்லாமல் கூட ஒரு சொல் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இதை வந்து இதை பார்க்க போகிறோம். இதுவே அப்படியே சென்டென்ஸாக கொடுத்துட்டு கேட்டுருவாங்க. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய்.
பொதுவாக ஒரு தொடர் 3 பகுதிகளாக அமையும். எழுவாய், பயனிலை, செயப்படுபொருள். யார், எது, எவை என்ற வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். யார் படித்தான்? நீலன். பாரி யார்? சரியா? அடுத்து பாரி அப்படிங்கிறது எழுவாய். எழுவாய் அப்படிங்கிறது வேற்றுமை உறுப்புகளில் எழுவாய் தொடர்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா? எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது. புலி ஒரு விலங்கு. எது ஒரு விலங்கு? புலி ஒரு விலங்கு. சரிங்களா? இத்தொடரில் நீலன், பாரி, புலி ஆகியன எழுவாய்கள் ஆகும். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவெடுப்பது பயனிலை. எழுவாய் செய்யும் செயலைத்தான் பயனிலையை முடிஞ்சிருக்கும். சரிங்களா? கரிகாலன் கண்ணனையை கட்டினான். கட்டினான்ங்கிறது பயனிலை. கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய். கல்லணைகள் பார்த்தோம் இல்லைங்களா? கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு எழுவாய். யார் அப்படிங்கிறது பயனிலை. கரிகாலன் ஒரு மன்னன். மன்னன் அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? அப்போ வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனில்லை. இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியம். அதை அப்படியே கேட்டுருவாங்க. யாரை, எதை, எவற்றை என்று வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படும் பொருள். பார்த்தோம் இல்லைங்களா? நான் கவிதையை படித்தேன். எதை படித்தேன்? கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? சரியா? எவற்றை எடுத்தது யாருன்னா என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். சரியா? இது நெல்லிக்கனி அப்படிங்கிறது அதிய பொருள். யார் தந்தா? அதியமான். தந்தவர் அப்படிங்கிறது பயனில்லை. நெல்லிக்கனி அப்படிங்கிறது செயற்படும் பொருள். யாரை, எதனை, எவற்றை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படும் பொருள். சரிங்களா? இதில் பாருங்க, வீரர்கள் நாட்டை காத்தனர். யார் காத்தா? வீரர்கள் அப்படிங்கிறது எழுவாய். நாடு அப்படிங்கிறது செயற்படும் பொருள். காத்தனர் அப்படிங்கிறது பயனில்லை. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டது. யார் எரிச்சா? பொதுமக்கள் அப்படிங்கிறது எழுவாய். அந்நிய துணிகள் அப்படிங்கிறது செயற்படும் பொருள். தீயிட்டு எறிந்தனர் அப்படிங்கிறது என்னதுங்க? பயனிலை. கொட்கை துறைமுகத்திலேயே பாண்டியம்மனுடைய மீன்கொடி பிறந்தது. எது? யார் கொடி பறந்தது? மீன்கொடி அப்படிங்கிறது எழுவாய். சரியா? பறந்தது அப்படிங்கிறது பயனிலை. கொட்கை துறைமுகத்திலே அப்படிங்கிறது செயற்படும் பொருள். திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. இப்போ யார் அப்படிங்கிறது இங்கே எழுவாய். சரிங்களா? திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே வந்து யார் அப்படிங்கிறது என்னதுங்க? யார் அப்படிங்கிறது எழுவாய். சரியா? பயனிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது? எழுதியவர் அப்படிங்கிறது. செயற்படும் பொருள் வந்து திருக்குறளை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். யார் எழுதினா? கபிலர். எதை எழுதினார்? குறிஞ்சிப்பாட்டை. எழுதிய புலவர் அப்படிங்கிறது பயனிலை. யார் எழுதினா? கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். யார் எழுதினா? கபிலர். அப்போ எழுதுவாய். எதை எழுதினார்? யாரை, எதனை, எவற்றை. குறிஞ்சிப்பாட்டை. எழுதிய புலவர் அப்படிங்கிறது பயனிலை. சரிங்களா? இப்போ இதை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். கதைப்பாடல் அப்படின்னா பேலட். துணிவு அப்படின்னா கரேஜ். தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல் அப்படின்னா எலுகேஷன். ஒற்றுமைனா யூனிட்டி. முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன். சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து படிச்சிருக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ இயல் 1, 2 முதல் பருவத்தில் இயல் 1, 2, 3 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த வகுப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது இலக்கணம், ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், அப்போது எழுவாய், செயற்படும் பொருள், பயனிலை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். சரிங்களா? சரிங்களா? இப்போ மீண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 4 வந்து நாம் வந்து சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.